மக்களே, கிழங்கு முத்தி போச்சு, தூக்கி போட மனசு இல்லாமல் நட்டு வச்சா வளருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் நட்டு வச்சா. ஆனால் அந்த கிழங்கு வளரும்னு எனக்கு தெரியவே இல்லை மக்களே. இந்த கிழங்கு யாருக்கு தெரியுமோ இல்லையா, ஆனால் 90 கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கிழங்கு தெரியும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது இதான் அதிகமாக வெளியில் வைப்பாங்க. இந்த கிழங்கு எப்படி தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் நட்டு வச்சேன். நட்டு வச்சு 6 மாதம் கழிச்சு இம்புட்டு கிழங்கு கிடைக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கிழங்கு தான் மக்களே சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்க முடியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருப்போம். நானும் ஒரு ஆள் தான். இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் நட்டு வச்சுருந்தேன். ஒரு 6 மாதம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோ வந்துருச்சு மக்களே. சவுதி அரேபியாவில் மண்ணுலாம் இல்லை மக்களே, கல் முள் இந்த மாதிரியான இடத்துல தான் நட்டு வச்சேன். நல்லா கழுவி நல்லா சுடுதண்ணில் போட்டு உப்பெல்லாம் போட தேவையில்ல, நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் யார் இதெல்லாம் சாப்பிட்றா? இப்போலாம் வந்து பீஸா, பர்கரு, சாண்ட்விட்ச் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்பப்போ சீசனுக்கு அந்த மாதிரி மாற்றுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, மாங்காய், கொய்யாக்காய், தண்ணி பழம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுவே வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ உள்ளவங்களாம் யார் சாப்பிட்டுக்கிருக்கா? என்னடா பகுமானமாக